ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ரொம்ப சத்தான முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. குழந்தைங்களுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, முருங்கைக்கீரையில் நிறைஞ்சிருக்கிற கால்சியம், அயன் சத்துக்கள் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நரம்புகளை நல்லா வலுவாக்கக்கூடியது முருங்கைக்கீரை. வாங்க இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கப்பளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து நல்ல தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சு களைஞ்சி எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து நான் குக்கரில் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா கொதிக்கிறப்ப இந்த பருப்பை எடுத்து இதில் போட்டுக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம் போடுறேன். 4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 2 சிட்டிகை அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு ட்ராப் நல்ல சுத்தமான விளக்கெண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த விளக்கெண்ணெய் பருப்புனால நம்ம உடம்பு சூடாகாமல் இருக்கிறதுக்கும் உதவும், நல்ல டைஜஷன் ஆகிறதுக்கும், உடம்புல இருக்கிற அந்த கழிவுகளை வெளியேற்றுறதுக்கும் கூட உதவும். கொத்தமல்லியோட தண்டு மட்டும், இலைகள் நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். இது மட்டும் போட்டோம்னா இந்த தண்டில் நல்ல வாசனை இருக்கும். ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம். 1 இல்லை 2 தக்காளி சுவை அளவுக்கு ஏற்றபடி சேர்த்துக்கோங்க. 4 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். நான் முதல்ல வச்சுருந்தப்ப இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தேன். அந்த நல்ல நுர வர ஆரம்பித்த உடனே நான் ஃப்ளேமை லோ ஆக்கிட்டேன். இப்போ ஒரு தட்டை போட்டு இந்த மாதிரி ஒரு கொஞ்சமாக இடைவெளி இருக்கிற மாதிரி வச்சு மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரத்தில் இது நல்லா வெந்துடும். முருங்கைக்கீரை கட்டிலேருந்து நல்லா இந்த மாதிரி கொழுந்த கீரை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொழுந்து கீரை தான் நம்மளோட சாம்பாருக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இலை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி 2 முருங்கைக்காயும் சேர்த்து போட போகிறேன். வெறும் முருங்கைக்கீரை நிறைய இருந்தது அப்படின்னா நம்ம அது மட்டுமே போட்டு கூட செய்யலாம். இப்போ கரெக்டாக 10 நிமிஷம் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்லாவே வெந்திருக்கு. அந்த ஊரெல்லாம் லேசாக அந்த பிரிய ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நான் இந்த வெயிட்டு கேஸ்கட்டோடு போட்டு இந்த குக்கரை மூடி வச்சிடுறேன். நீங்கள் குக்கரில் பண்ணலை, வேறு ஏதாவது மண் பானையிலையோ இல்லை வேறு ஏதாவது பாத்திரத்தில் பண்ணுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் ஒரு நல்ல டைட்டாக ஒரு மூடி போட்டு மூடி மேலே ஒரு வெயிட்டை அமுத்தி வச்சுடுங்க. அது கொஞ்சம் நேரத்தில் நல்லா நமக்கு வெந்து கிடைக்கும். சட்டி வச்சுட்டு எண்ணெய் காய வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெய். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். ஒரு சிட்டிகை வெந்தயம் சேர்க்குறேன். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு சிட்டிகை அளவுக்கு சீரகம் சேர்க்குறேன். 4 சின்ன வெங்காயம் சின்ன பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் சேர்க்குறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கீரையும் முருங்கைக்காயும் அதில் சேர்த்துடலாம். இதில் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். ஸ்பூன் மல்லித்தூள். இந்த மசாலா தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை அப்படி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பை நல்லா அப்படி மசிச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாம். அலசி ஊற்றுறேன். இதுவும் சேர்த்து இப்போ நல்லா கொதிக்கட்டும். காய் வேகிற வரைக்கும் இது கொதிக்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் இடைவெளி விட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம் காய் வேகிற வரைக்கும். இடையில ஒரு தடவை நல்லா கிளறி விடலாம். நம்ம இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயில் வதக்கிட்டதுனால ரொம்ப சீக்கிரம் அந்த பச்சை வாசனை போய் இது நமக்கு வெந்து கிடைக்கும். ஒரு எலுமிச்சை அளவு புளியில் 2 கப் தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ இந்த சாம்பாரோட சேர்த்துடலாம். நல்லா இப்போ இது ஒரு கொதி வரட்டும். இப்போ இந்த புளியோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. காயும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கலர் மாதிரி இருக்குது பாருங்கள். வெந்திருக்கு, கீரையும் வெந்திருக்கு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போடுறேன். பிடிச்சவங்க கொஞ்சம் தேங்காயும் சீரகமும் அரைச்சி இதில் விட்டால் கூட நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி விடலை. நம்மளோட சுவையான முருங்கைக்கீரை சாம்பார் தயார். இதை செய்து பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் எழுதி அனுப்புங்க. நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.